இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்துக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எந்த துறையில் அப்படின்னா, மருத்துவம் மற்றும் மக்கள் சார்ந்த துறையிலேருந்து வந்திருக்கு. இதற்கான லாஸ்ட் டேட் 29ஆம் தேதி. நான் முன்னாடியே தமிழில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ், ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, 11 மாதம் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் தற்காலிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இப்போ போஸ்ட்டு, அதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ், வேக்கன்சிஸ், அது மட்டும் அல்ல அதனோட சேலரி இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் நர்ஸ் செவிலியருக்கான போஸ்ட்டு. 44 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதி நீங்கள் நர்சிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். வயது பொறுத்தவரைக்கும் நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அண்ட் இதற்கான சேலரி வந்துட்டு 18,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு லேப் டெக்னீஷியன். இதற்கான வேக்கன்சி 9 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம். அண்ட் அப்படி சப்போஸ் நீங்கள் முடிக்கல அப்படின்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். சாரி, இது ரெண்டுமே வந்துட்டு முடிச்சிருக்கணும். அண்டு கொடுத்துருக்காங்க, 6 கொடுக்கல. வயது பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 15,000 ரூபாய் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்மகிஸ்ட், ஓகேங்களா? இதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஃபார்ம், டிஃபார்ம் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். அண்ட் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான வயது 35 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணியிருக்கலாம். இதற்கான சேலரியுமே 15,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு லேப் டெக்னீஷியன். இதுக்குமே வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸான மெடிக்கல் லேப் டெக்னீஷியனை வந்துட்டு முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 35 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த் சேலரி உங்களுக்கு 13,000 ரூபாய் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இதற்கான வேக்கன்சியும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு +2 பாஸ் பண்ணால் போதும். என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னா பயாலஜி ஒரு பாட்னி எடுத்துருக்கலாம், ஸ்வாலஜி, ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் வந்துட்டு தமிழ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கணும், ஓகேங்களா? அதற்கான மாத சம்பளம் 14,000 ரூபாய் வந்து அவங்க பர் மந்த் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் முன்னாடி சொன்ன குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. மற்ற குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஓகேங்களா? இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 50 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேன் டிரைவர். இதற்கான வேக்கன்சி 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th or 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வேலிட் லைசன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. வயது வரம்பு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். பர் மந்த் சேலரி அவங்க 13,500 ரூபாய் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதாவது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், ஓகேங்களா? இதற்கான போஸ்ட்டு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், ஓகேங்களா? வயது வரம்பு 45 வயசுக்குள்ளே இருக்கணும். மாத சம்பளம் 8,500 ரூபாய் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது நடத்தை சிகிச்சைக்கான சிறப்பு கல்வியாளர் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் நீங்கள் ஏதாச்சும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை மாஸ்டர் டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். அண்ட் RCI அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஹாபிலேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். வயது வரம்பு 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த் சேலரி 17,000 ரூபாய் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட். இதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். வயது வரம்பு 45 வயசுக்குள்ளே இருக்கணும். பர் மந்த் சேலரி அவங்க 8,500 ரூபாய் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு கன்சல்டன்ட் யோகா அண்டு நியூரோ தெரப்பி. இதற்கான வேக்கன்சி 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் TNMSc, TNHMSc இந்த மாதிரி ஒரு கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். குவாலிஃபிகேஷன் நியூரோ தெரப்பி அண்டு யோகா சயின்ஸ், அதாவது BNYS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிகிரி, பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். பர் மந்த் சேலரி 40,000 வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வயது வந்து 55 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். https:/arelu.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை செஞ்சுக்கலாம். முழுக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான்,
ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி என்னென்ன மார்க் ஷீட்ஸ், என்னென்ன ஜெராக்ஸ் காப்பிலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிப்ளமோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், 29ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ மறக்காமல் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் நான் கோட் பண்ணுறேன், இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இதை சென்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேப் பண்ணுறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளை செய்யுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.